புதிய ஊதிய சட்டத்தின் கீழ் அடிப்படை சம்பளம் 50% உயர்த்தப்படுவதால் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதிய பலன்கள் கணிசமாக அதிகரிக்கும். மேலும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் 15 நிமிடங்கள் பணிபுரிந்தாலும் அதற்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். புதிய ஊதிய சட்டத்தின் கீழ் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கூடுதல் நேர வேலை விதிமுறைகள் தொடர்பாக குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இனி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்கப்படும். மேலும் கூடுதலாக 15 நிமிடங்கள் வேலை செய்வது கூட கூடுதல் நேரமாக கருதப்படும். மொத்த ஊதியத்தில் அடிப்படை சம்பளம் குறைந்தபட்சம் 50% இருக்க வேண்டும் என்று கட்டாயமாக்கப்படுவது வருங்கால வைப்பு நிதி (PF) மற்றும் பணிக்கொடை பங்களிப்புகளை அதிகரிக்க வழிவகுக்கும். இதன் மூலம் எதிர்காலத்தில் ஒரு கணிசமான ஓய்வூதிய நிதி உறுதி செய்யப்படும். இருப்பினும் இது கையில் கிடைக்கும் சம்பளத்தில் ஒரு சிறிய குறைவை ஏற்படுத்தக்கூடும். ஏப்ரல் 1, 2026 அன்று நடைமுறைக்கு வந்த புதுப்பிக்கப்பட்ட ஊதிய விதிமுறைகளின் அடிப்படையில் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கூடுதல் நேர வேலைக்கான விதிமுறைகள் தொடர்பாக குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இப்போது தங்களின் திட்டமிடப்பட்ட வேலை நேரத்திற்கு அப்பால் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களின் கூடுதல் நேர வேலைக்கு இரட்டிப்பு ஊதியம் பெறுவார்கள். இந்த முக்கிய சீர்திருத்தத்தின் நோக்கம் ஊதியம் தொடர்பான விதிமுறைகளில் ஒரு சீரான தன்மையை கொண்டு வருவது, வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவது மற்றும் அனைத்து துறைகளிலும் உள்ள ஊழியர்களின் உரிமைகளை வலுப்படுத்துவதாகும். புதிய விதிமுறைகளின்படி வழக்கமான வேலை நேரத்திற்கு அப்பால் செய்யப்படும் எந்தவொரு வேலையையும் பதிவு செய்வது கட்டாயமாகும். மேலும் அத்தகைய வேலைக்கு வழக்கமான மணிநேர ஊதிய விகிதத்தை விட 2 மடங்கு விகிதத்தில் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். நடைமுறையில் இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு மணிநேர கூடுதல் வேலைக்கும் 2 மணிநேர சம்பளத்திற்கு சமமான ஊதியம் பெறுவீர்கள். இந்த மாற்றம் குறிப்பாக நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டிய நீலக்காலர் ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக அமைகிறது. ஊதிய விதிமுறைகள் வாரத்திற்கு அதிகபட்சமாக 48 மணி நேரம் வேலை செய்வதற்கான வரம்பை நிர்ணயிக்கிறது. இந்த வரம்பிற்கு மேல் செய்யப்படும் எந்த வேலையும் கூடுதல் நேரம் என வகைப்படுத்தப்படும். நிறுவனங்களுக்கு பணி நேரங்களை இடைவேளைகள் உட்பட 12 மணி நேரம் வரை தீர்மானிக்கும் நெகிழ்வுத்தன்மை வழங்கப்பட்டிருந்தாலும் வாராந்திர வரம்பான 48 மணி நேரம் எல்லா சூழ்நிலைகளிலும் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். இந்த புதிய விதியின் மிக முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்று மிகை நேர ஊதியத்திற்கான சரி செய்யும் வழிமுறையாகும். இனி சிறிய அளவிலான கூடுதல் வேலைகளும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். ஒரு ஊழியர் தனது பணி நேரம் முடிந்த பிறகு கூடுதலாக 15 முதல் 30 நிமிடங்கள் வரை வேலை செய்தால் அது 30 நிமிட மிகை நேர ஊதியமாக கருதப்படும். இதன் மூலம் பணி நேரம் முடிந்த பிறகும் தங்கி வேலை செய்யும் ஊழியர்கள் தங்களது கூடுதல் நேரத்திற்கு நியாயமான ஊதியத்தை பெறுவது உறுதி செய்யப்படுகிறது. புதிய கட்டமைப்பின் கீழ் ஊதிய கொடுப்பனவுகள் தொடர்பான விதிகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. ஒரு ஊழியர் தனது வேலையை ராஜினாமா செய்தாலோ அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ நிறுவனம் நிலுவையில் உள்ள அனைத்து தொகைகளையும் கூடுதல் நேர ஊதியம் உட்பட முடிந்தவரை விரைவில் முழுமையாக செலுத்த வேண்டும். இந்த நடவடிக்கையின் நோக்கம் தகராறுகளை குறைப்பதும் நிதியை உரிய நேரத்தில் பெறுவதை உறுதி செய்வதுமாகும். மேலும் நிறுவனத்தின் பொறுப்புடைமையை மேம்படுத்துவதற்காக நிறுவனங்கள் வேலை நேரங்களின் துல்லியமான பதிவுகளை பராமரிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கூடுதல் நேர ஊதியம் தொடர்பான சீர்திருத்தங்களுடன் சம்பள கட்டமைப்பு குறித்து தொழிலாளர் சட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளின் கீழ் ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் அவரது மொத்த சம்பளத்தில் CTC குறைந்தபட்சம் 50% இருக்க வேண்டும். இந்த நடவடிக்கை வெளிப்படைத்தன்மையை சந்தேகமின்றி மேம்படுத்தும் அதே வேளையில் அடிப்படை சம்பளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு வருங்கால வைப்பு நிதி (PF) மற்றும் பணிக்கொடைக்கான உங்கள் சட்டப்பூர்வ பங்களிப்புகளிலும் அதற்கேற்ற உயர்வை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக உங்கள் கையில் கிடைக்கும் அல்லது வீட்டிற்கு எடுத்து செல்லும் சம்பளத்தில் ஒரு சிறிய குறைவு ஏற்படலாம். இருப்பினும் இந்த மாற்றத்தின் ஒரு முக்கிய பலன் என்னவென்றால், எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு கணிசமான ஓய்வூதிய நிதியையும் சிறந்த ஓய்வூதிய பலன்களையும் பெறுவீர்கள். இந்த மாற்றத்தின் தாக்கம் பல்வேறு வகை ஊழியர்களிடையே மாறுபடும். இந்த விதியின் முதன்மை பயனாளிகள் நீலக்காலர் தொழிலாளர்களாக இருப்பார்கள். ஏனெனில் கூடுதல் நேர வேலை தொடர்பான விதிமுறைகள் இப்போது தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. மேலும் கூடுதல் நேர வேலைக்கு இரட்டிப்பு ஊதியம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகள் கடுமையாக அமல்படுத்தப்பட்டால் இந்த தொழிலாளர் பிரிவினர் தங்கள் மாத வருமானத்தில் கணிசமான அதிகரிப்பை காணக்கூடும். மறுபுறம் வெள்ளைக்காலர் ஊழியர்கள் இந்த மாற்றத்தால் குறைந்த அளவிலான பலன்களையே பெறுவார்கள். ஏனெனில் பெருநிறுவன துறையில் உள்ள பல பதவிகள் கூடுதல் நேர ஊதிய விதிமுறைகளின் கீழ் வராது. கூடுதல் நேரம் வேலை செய்வது அவர்களுக்கு அதிக வருமானத்தை தரும் என்று சொல்ல முடியாது. இருப்பினும் அதிகரித்த வருங்கால வைப்பு நிதி பிடித்தங்கள் நிச்சயமாக மேம்பட்ட ஓய்வூதிய சேமிப்பிற்கு வழிவகுக்கும். தொழிலாளர் சட்டங்கள், தொழிலாளர் குறியீடுகள் சால அளவில் செயல்படுத்தப்படுகின்றன என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சட்டங்களுக்கான கட்டமைப்பை மத்திய அரசு வகுத்திருந்தாலும் தனிப்பட்ட மாநிலங்கள் இந்த விதிகளை எப்போது ஏற்றுக்கொண்டு அறிவிக்கின்றன என்பதை பொறுத்தே அவற்றின் உண்மையான அமலாக்கம் அமையும். இந்த செயல்பாட்டில் மாநிலங்கள் தொடர்ந்து தங்கள் பங்கை ஆற்றி வரும். இதில் காலாண்டு அடிப்படையில் மிகைநேர பணிக்கான வரம்புகளை நிர்ணயிப்பதும் அடங்கும். பொதுவாக இது 3 மாத காலத்திற்குள் 125 முதல் 144 கூடுதல் மணி நேரங்கள் வரை இருக்கும்.